க்கு முன்பாக நம்ம யாருமே உத்தமர்கள் கிடையாது. அதனால அவர் ஜான் ஜெபராஜ் தம்பி அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாம் நான் அங்கீகரிக்கல. அவர் செஞ்சது தப்பும் இல்லைன்னுலாம் நான் சொல்லல. அவர் அநேக காரியங்களிலே சில ஆரம்பத்தில இருந்தே சில பிழைகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்படி அந்த சபை 2000 ஏறக்குறைய 2000 ஆத்துமாக்களை உடைய அந்த திருச்சபை ஏங்காமல் மூடப்பட்டிருக்குதுன்னா, எனக்கு என்ன மனசு ரொம்ப காயப்பட்டு வருத்தப்பட்டு பேசுறேன் அப்படின்னா, அநேக ஊழியக்காரருக்கு ஒரு ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கப்படும் போது பொறாமை. வேதத்துல இன்னைக்கு கூட அது எந்த புஸ்தகம்னு தெரியல, நான் வாசிக்கும் போது மற்றவர்கள் இடரல் அடையும் போது நாம் அதை சந்தோஷப்படுவோமானால், நாம் கொடுக்கிற கனிகளை அந்நியர் வந்து புசிக்கும்படிக்கு தேவன் செய்து விடுவாராம். நம்மளுடைய கனிகளை அந்நியர் புசிக்கும்படிக்கு தேவன் செய்து விடுவாராம். அதனால அந்த தம்பியை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பாரம் எடுத்து ஜெபம்